Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா மாலத்தீவு பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியர்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவு சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ டுடே என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் இது பார்த்தீங்கன்னா கடந்த 2023 சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு 3 மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள்லாம் இந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி ஒரு கேவலமாக பேசப்பட்டு ஸோ அவங்களோட ட்விட்டரில் சமூக வலைத்தளத்திலலாம் அவங்க இந்தியர்களுக்கு எதிராக யாருமே வரக்கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டு பேசப்பட்டு ஸோ அதனால பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி ஸோ இந்தியர்கள் யாருமே அங்கே போகல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா லட்சத்தீவில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ மாலத்தீவுக்கு யாருக்குமே போகக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எல்லாருமே நினச்சிட்டு இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சத்தீவு இதே நம்ம ஒரு சுற்றுலாத்தலமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இந்த மாதிரி மூவிஸ்லாம் எடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இதே நம்ம ஒரு சுற்றுலாத்தலமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஸோ யாருமே அங்கே போகக்கூடாது. ஃப்ளைட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், டிக்கெட் இது பண்ணுறதா இருக்கும் ஸோ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாலத்தீவு பேன் பண்ணியிருந்தாங்க, கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருந்தாங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரீஸில் அந்த 3 மினிஸ்டர் ஸோ அவங்க மாசூம் சொல்லப்படுற அவர் தான் ஃபாரின் மினிஸ்டர். ஸோ அவர் கேட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மாலத்தீவோட வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மினிஸ்டரை டெர்மினேட் பண்ணுறாங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுனால அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மீதான ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு ஸோ அகைன் அவங்க சில விஷயங்களை பேசியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தினால இப்போ பார்த்திங்கன்னா அவங்க இந்தியாவை மட்டும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா இல்லை மற்ற அதர் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்களான்ற டீட்டெயில்ஸ் அவ்வளோவா யாருக்குமே தெரிய வரல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே விசிட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. இந்தியாவை தவிர்த்து பல்வேறு கண்ட்ரீஸ்மே பார்த்திங்கன்னா அங்கே விசிட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 2023 11% அதிகம் இந்தியர்கள் தான் மாலத்தீவில் விசிட் பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்க நிறையா ரெவன்யூ இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியப்படுது. ஸோ இப்போ பல்வேறு சர்ச்சையின் காரணமாக அந்த மாசூம் அப்படின்றவர் தான் ஃபாரின் மினிஸ்டர். ஸோ அவர் பல்வேறு அந்த 3 மினிஸ்டரை அவங்க சஸ்பெண்ட் பண்ணாலும் அவங்க சைட்லேருந்து விடாமல் அவங்களோட கோரிக்கையை தான் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்தியர்கள் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஸோ அப்படி சொன்னதுனால அவங்களை சஸ்பெண்ட் பண்ணதுனால மறுபடியும் எல்லா கண்ட்ரீஸுமே நார்மலாக மாலத்தீவுக்கு போய்கொண்டிருக்கிற நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவும் விசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ சைனாலாம் பார்த்திங்கன்னா 10% கூட இல்லை. இப்போ இந்த லாஸ்ட்டில் 2023 வரைக்கும் டாப் 10 லிஸ்ட்டில் கூட சைனா இல்லை. இப்போ அகைன் மாலத்தீவுக்கு எல்லாருமே விசிட் பண்ணியிருக்கிற நிலைமையில் அகைன் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா அந்த டாப் 10 கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா 7% தான் இருக்குது. 7% இந்தியாவோட விசிட் அதிகமாக இருக்குது. ஜனவரி 28 7% இந்தியர்கள் தான் அதிகமாக விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைனா மற்றும் அதர் UK இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா டாப் 3-5 இந்த டாப் 3லேருந்து 4 இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்குது. பட் இந்தியா மாலத்தீவு விசிட் பண்ணுறதுல 2024 ஜான் மந்த் கூட இன்னும் முடியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 5th அதாவது 5வது இடத்துல இருக்குது அப்படின்றது தெரிய போகுது. ஸோ அகைன் மாலத்தீவுக்கு விசிட் பண்ணுற இந்தியர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அகைன் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.